2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே அதிகாலையில் பனியும் பகலில் வறண்ட வானிலையும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கையை இப்போது வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே நிலவும். நாளை தமிழக கடலோர பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவும். 24ஆம் தேதியை பொறுத்தவரை கடலோர தமிழகம், உள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் முழுவதும் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். 26ஆம் தேதியும் தமிழகம், புதுச்சேரி முழுதும் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது.